வெல்கம் டு தீபா ஒயர் ஒர்க்ஸ். பாருங்கள், போன வீடியோவில் நம்ம ஹேண்டில் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நம்ம ஹேண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பின்னி முடிச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு ஒயர் இருக்குது பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? கரெக்டாக 11 அடி எடுத்தது சரியாக போச்சு. அதாவது பாருங்கள், இப்போ இது இந்த நாட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது தெரியுதுங்களா? இந்த நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதே மாதிரி பூக்கள் இதே மாதிரி வர்ற மாதிரியே இப்படி திரும்பி வராமல் ஒரே மாதிரி ஹேண்டில் பிடிச்சிக்கணும். சரிங்களா? பிடிச்சிட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்? இதோ இங்கே ஒயர் கொடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோங்களா, அந்த இடத்துக்கு வரணும். பாருங்கதா, இதுக்கு நேராக, இந்த ஹோலுக்கு நேராக இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோங்களா. இப்போ இந்த கீழ் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு ஒயருமே ரைட் சைடு ஒரு ஒயருமே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்கள், மேலே 2 ஒயர் இருக்கா, அதையே மேல் பக்கமாக இடது கை பக்கம் வர்றதை இடது கை பக்கமும் வலது கை பக்கம் வர்றதை வலது கை பக்கமும் நாம் இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா? இங்கே பாருங்கதா, இப்படி இந்த 4 ஒயரையும் நல்லா உள்ள இழுத்து டைட்டாக நம்ம கட்டிடணும். அப்போ நமக்கு இந்த அளவு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நாம் இந்த ஒயரையே வச்சு எப்படி நம்ம ஒயர் கட்டுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க இந்த வீடியோவில். தெளிவாக தெரியுதான்னு பாருங்கள். நம்ம உள்ளே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒயரை நான் பிரித்து எடுத்துக்கிறப்போ பிரித்து எடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், இது கீழே இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரு, அதையே இப்படி சிவன்கண் பேக்கில் எப்படி ஒயரு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சைட்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி நம்ம அடுத்தடுத்த நாட் எடுத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். தெரியுதுங்களா? நல்லா தெளிவா. கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் கிடைக்கும். சரிங்களா? ஒயர் இருக்கிற வரைக்கும் ஒரு 5-6 நாட்டுக்கு நம்ம உள்ள ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம இன்சர்ட் பண்ணதே தெரியல. அடுத்தது பாருங்கள், ரைட் சைடு. இப்போ ரைட் சைடு நம்ம இன்சர்ட் பண்ணோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்க்கலாம். லெஃப்ட் சைடும் இந்த ஒயர் சின்னதாக தான் இருக்கும். ஒரு பக்கம் ஒயரு சின்னதாக கிடச்சிருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இது சின்னதாக கிடச்சதை நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒயர் திரும்பாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கதா, கொஞ்சம் பொறுமையாக பண்ணணுங்க இந்த வேலையெல்லாம். பொறுமையாக பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சிவன்கண் கூட ரொம்ப காலத்துக்கு உழைக்கும். இந்த ஹேண்ட்பேக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஹேண்டில் பின்னி முடித்து அந்த ஹேண்டிலோட ஒயரை கூடைக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ரைட் சைடு வர ஒயரை இப்படி மேலே இந்த ஹோலில் விட்டுக்கிறோம். தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த ஹோலில் விடுறேன். ஓகேங்களா? இது எதுக்காக இப்படி விடுறேங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்படி விட்டு பாருங்கள், இப்படி இருக்குங்களா ஸ்ட்ரைட்டாக. இப்போ இதையே நம்ம இந்த ஹோல்குள்ளே விடுறோம். சரிங்களா?
ஹோல்குள்ளே விட்டு இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம கட்டிக்கலாம். இப்படி கூடையோட நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணுறோம். இப்படி கட்டிட்டோம்னா ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிச்சிக்கும். சரிங்களா? இப்படி எடுத்து அடுத்தது பாருங்கள், உள்பக்கம் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுங்கிறதை காட்டுறேன். இப்படி எடுத்துட்டோங்களா? எடுத்துட்டு பாருங்கள், எந்த பக்கம் நம்மளுக்கு ஒயர் வருதோ வாட்டமாக ஸ்ட்ரைட்டாகவும் சொருகலாம், நம்ம சைடாகவும் சொருகிட்டு வரலாங்க. இப்படி சைடாகவும் சொருகிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? இப்போ இந்த சைடு இடது கை பர வர ஒயர் இருக்கு இல்லைங்களா, ரெண்டாவது ஒயரு ஹேண்டிலோட ஒயரையே தாங்க நான் இப்போ இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கதா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஒயரை இந்த பக்கமாக விடுறோம். இங்கே பாருங்கதா, இந்த ஹோலில் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோலில் விடுறோம். விட்டு இப்படி திருப்பிக்கிங்க கூடைய. பாருங்கள், அதே மாதிரி இந்த நாட்ஸ் வர இடையில ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, ஹோல் மாதிரி, அந்த இடத்துல விட்டு நல்லா டைட்டாக இழுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணிடணும். அப்போ பாருங்கள், கூடையோடு நம்மளுக்கு ஹேண்டில் அட்டாச் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது. ஓகேங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒயரையும் நம்ம ஃபுல்லாக உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் இன்செர்ட் பண்ணிக்கலாங்க, சைடாக வேணாலும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கைப்பக்கம் எப்படி வாட்டமாக வருதோ அப்படி நீங்கள் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக, எனக்கு கை வீடியோக்கு எப்படி வாட்டமாக வருதோ அந்த மாதிரி நான் வச்சு சொருகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் சொருகலாம், சைடாகவும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒயர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ஹேண்டிலோட ஒயர்களை நம்ம எப்படி அழகாக இன்செர்ட் பண்ணிட்டோன்னு தெரியுதுங்களா? ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதுங்களா? இந்த பக்கம் வர்ற ஒயரை இந்த பக்கம் விட்டு எடுத்துருக்கோம், இந்த பக்கம் வர்ற ஒயரை இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இன்ட்டு மாதிரி போட்டு நம்ம மேல் பக்கமாக எடுத்து பாருங்கள் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இனி வந்து இதுக்கு ஒரு ஒயர் கொடுத்து நாம் இதையே டைட்டாக கட்டிடணும். அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க, இது எப்படி இந்த சைடு இப்போ கட்டினோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு கட்டணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கூடை முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம லாக் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். லாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாக் எப்படி வைக்கிறதுங்கிறதையும் பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம ஒரு ஒயர், துண்டு ஒயர் வச்சு நாம் இதை கட்டிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு பேக் ரெடி ஆயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.